நீங்க இறக்குறதுக்குள்ள போக வேண்டிய 3 அமானுஷ்யமான முருகன் கோயில்கள். முதல்ல பாத்தீங்கன்னா மஞ்சு முருகன். இந்த கோயில்ல இருக்க முருகனுக்கு மஞ்சு சாக்லேட் தான் பிரசாதமா கொடுக்குறாங்க. கோயிலுக்கு வெளியிலயும் ஏகப்பட்ட மஞ்சு கடைகள் இருக்கு. மஞ்சு மாலை மஞ்சு பொங்கல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்சா தான் இந்த கோயிலில் இருக்கு. அந்த காலத்தில் ஒரு முஸ்லீம் பையனுக்கு உடம்பு சரியும் போயிடுது. அவங்க அம்மா இந்த கோயிலுக்கு எடுத்து வந்து வேண்டிக்கிறாங்க தன்னோட பையனுக்கு உடம்பு குணம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அடுத்த 2 நாள்ல அந்த பையனோட உடம்பு சரியாயிருது. அதனால அந்த பையன் விளையாட்டா மஞ்சு சாக்லேட் எடுத்து வந்து அந்த முருகனுக்கு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலில் முருகனுக்கு மஞ்சு படைக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குக்கே முருகன் கோயில். இந்த கோயிலில் வாசுகி நாகம் முருகனுக்கு பாதுகாப்பா இருக்கு. சொல்ல போனா வாசுகி நாகத்துக்கு தான் முருகன் இந்த கோயிலில் பாதுகாப்பா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாசுகி நாகம் இன்னமும் இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற மலையில வாழ்ந்து வரதா அந்த மக்களால் நம்பப்படுது. இந்த கோயில பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லாத மாதிரி முருகனுக்கு கொடையா, அதாவது முருகனுக்கு தலைக்கு மேல கொடையா வாசுகி நாகம் இருக்கும். அதாவது 5 தலை நாகம் இருக்கும். இந்த கோயிலுக்குள்ள ஒரு சுரங்கப்பாதை இருக்காமா, அந்த சுரங்கப்பாதை வழியா தான் அந்த நாகம் வந்துட்டு போதும். மூணாவது கோயில் பாத்தீங்கன்னா முருகனோட 6 படை வீடுகள். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிரி சோலைன்னு சொல்லிட்டு இந்த 6 படை வீடுகளை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்காம இருக்காது. ஏன்னா முருகனோட ரொம்ப ரொம்ப முக்கியமான 6 கோயில்கள் இந்த கோயில்கள் மட்டும்தான். இந்த 6 கோயில்ல தான் முருகன் தன்னோட கால் பாதத்தை பதிச்சாரு. ஸோ மக்களுக்கு காட்சியும் கொடுத்தாரு. அதன் காரணமாக தான் இந்த 6 படை வீடும் ரொம்ப ரொம்ப மர்மமான கோயில்களா இருக்கு. இந்த 6 கோயில்களுமே முருகன் இரவு நேரத்தில் வந்துட்டு போறதா ஒரு தகவல் இருக்கு. அது இல்லாம இரவு நேரத்தில் அதிக அமானுஷங்கள் நடக்கக்கூடிய கோயில்களும் இந்த 6 கோயில்களும் இருக்கு.